அதிமுக ஆட்சியில ஜெயராஜ் பெனிக்ஸ், திமுக ஆட்சியில அஜித்குமார். தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த லாக்அப் மரணங்களுடைய வரிசையில இப்போ தாவேக ஆட்சியில நாகர்கோவிலை சேர்ந்த சபரிவர்மனுடைய கோலையும் சேர்ந்திருக்கு. ஒரு வியாபாரியும் மாற்றுத்திறனாளியுமான சபரிவர்மன் நாகர்கோவில் சிறையில கொல்லப்பட்டிருக்காரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும், எவ்வளவு தண்டனைகள் கொடுத்தாலும் இந்த லாக்அப் டெத்துகள் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு, அது ஏன் அப்படிங்கிறத பத்தியும் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் அது போதாது. ஏன் அப்படின்னா, கடந்த 2 நாட்கள் தான் ஆகுது நம்ம சேனலை தொடங்கி. இந்த 2 நாட்கள்லயே 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய இலக்கை நம்ம எட்டியிருக்கோம். இது யூடியூப் சர்க்கிளில் ஒரு இன்ஃபர்டைன்மெண்ட் இல்லாத ஒரு ஏரியாவில், நியூஸை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற ஒரு ஏரியாவில் நடத்துகிற ஒரு சேனலுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கை. இந்த ஆதரவு கொடுத்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எப்பயுமே உங்களுக்கு உண்மையாக இருப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதியை திரும்பவும் கொடுத்துட்டு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல யார் இந்த சபரிவர்மன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாகர்கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற தென்தாமரை குளம், இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஈத்தங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன், இவருக்கு வயது 34 ஆகுது. ஒரு பெட்டிக்கடை வச்சு நடத்திட்டு வர்றாரு. இவருக்கு மனைவி, ஒரு குழந்தையும் இருக்கு. இதை தாண்டி அவர் பாஜகவினுடைய ஒரு உறுப்பினர் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டிக்கடை நடத்துறதை தாண்டி அங்க இருக்கிற பகுதி மக்களுக்கு அரசு அலுவலகங்கள்ல ஏதாவது வேலை நடக்கணும், ஃபார்ம் ஃபில் பண்ணி தரணும் அப்படின்னா அதுக்கான உதவிகளையும் சபரிவர்மன் செஞ்சுட்டு வந்ததாகவும் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. சோ இதுதான் சபரிவர்மனுடைய பின்னணி. ஜூலை 9ஆம் தேதி தன்னுடைய கடையில இருந்த சபரிவர்மனை தென்தாமரை குளம் போலீசார் கைது பண்றாங்க. அவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, குட்கா பொருட்களை வித்ததாக போலீசார் வழக்கு பதிவு பண்றாங்க. விசாரணை கைதியாக சிறையிலையும் அடைக்கப்படுறாரு. ஆனா சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க, அவர் குட்கா பொருட்களை விற்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஜூலை 10ஆம் தேதி, அதாவது சபரிவர்மன் கைது செய்யப்பட்டதுக்கு அடுத்த நாள், சிறையிலேயே நேர்ல போய் பாக்குறாங்க அவருடைய மனைவியும் சபரிவர்மனுடைய அக்காவும். அப்போ சபரிவர்மன் நல்லா தான் இருக்காரு. ஆனா அவருடைய பேச்சுல மட்டும் ஏதோ ஒரு பதற்றம் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, இங்க எதுவுமே சரியா இல்ல, சீக்கிரம் என்ன பெயில் எடுத்துருங்க அப்படின்னு அவருடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனா அன்னைக்கு பெயில் எடுக்க முடியல. வெள்ளிக்கிழமை, அடுத்த சனி ஞாயிறு, இந்த 2 நாள் கழிச்சு திங்கக்கிழமை தான் பெயில் எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன். இதுக்கு இடையில ஞாயிற்றுக்கிழமை சபரிவர்மனுடைய பிரேஸ்லெட்டை போலீசார் அவருடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அவருடைய மனைவி ஆனந்தவல்லிக்கு அப்பவே ஏதோ சந்தேகம் வந்திருக்கு, ஏன் பிரேஸ்லெட் எல்லாம் கழட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. விடியும் போதுதான் அந்த சந்தேகம் சரிதான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. திங்கட்கிழமை, அதாவது ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை சபரிவர்மனுடைய மனைவிக்கு ஒரு கால் வருது. போலீசார் பேசுறாங்க, உங்களுடைய கணவர் மயங்க நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு, எப்படி மயங்கினாருன்னு தெரியல, வந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அடிச்சு பிடிச்சு ஓடுறாங்க சபரிவர்மனுடைய குடும்பத்தினர். அங்க போனா உங்களுடைய கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னு போலீசார் சொல்றாங்க. அப்பவே கதறி துடிச்ச அவங்களுடைய குடும்பத்தினர் சாலை மறியல்ல ஈடுபடுறாங்க. சபரிவர்மனை திட்டமிட்டு போலீசார் கொன்னுட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. எஸ்பி ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. சபரிவர்மனுடைய உடலை பார்க்க அனுமதிக்கணும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அவரும் அனுமதிக்கிறாரு. மார்ச்சோரிக்குள்ள போய் அவருடைய உடம்பை பார்த்தாதான் அவங்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்துச்சு. சபரிவர்மனுடைய உடம்புல அவ்வளவு காயம், அவருடைய வயிறெல்லாம் உப்பி போய் அவர் இறந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. நிச்சயமாக சபரிவர்மன் போலீசாரால அடிச்சு கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு குடும்பத்தினர் ஸ்ட்ராங்காக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. போராட்டத்துல ஈடுபடுறாங்க. பாஜகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ காந்தி, அவரும் போராட்டத்துல ஈடுபடுறாரு. காவல்துறை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அவர் வலியுறுத்துறாரு. இந்த பிரச்சனைக்கு பிறகு மாவட்ட மேஜிஸ்திரேட் முன்னிலையில பிரேத பரிசோதனை நடக்குது. அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட 19 இடங்கள்ல சபரிவர்மனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. கை கால்கள்ல காயம், கை முறிவு ஏற்பட்டிருக்கு, பின்மண்டையில அடிச்சிருக்காங்க. கட்டி போட்டு அவர் அடிச்சதுக்கான தடயங்களும் இருக்கு அப்படிங்கிறது பிரேத பரிசோதனையில வெட்ட வெளிச்சம் ஆகிருச்சு. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதுக்கு பிறகு சந்தேக வழக்கு கொலை வழக்காக மாற்றப்படுது. நாகர்கோவில் கிளை சிறையினுடைய வார்டன் சுரேஷ், துணை வார்டன்களான ஜெகன், சிவகுமார், இவங்க 3 பேரும் கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ அந்த சிறையில இருந்த 8 கைதிகளையும் இந்த வழக்குல காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் அந்த 3 காவல்துறையினர் தாண்டி வேற ஒருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவர்தான் தென்தாமரை குளம் காவல் நிலையத்தினுடைய எஸ்ஐ பிரைட் பிளஸிஸ். இந்த எஸ்ஐ தொடர்ந்து சபரிவர்மன் கிட்ட லஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்ததாகவும், ஜூலை 9ஆம் தேதி காலையில 25,000 ரூபாய் பணமும் 10 பாக்கெட் சிகரெட்டும் கேட்டதாகவும், அதை கொடுக்க சபரிவர்மன் மறுத்துட்டாரனும், அப்படி மறுத்ததுனால உன்னை கஞ்சா வழக்குல கைது செய்யறேன் அப்படின்னு சொல்லி பிரைட் பிளஸிஸ் மிரட்டிட்டு போனதாகவும் சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் சொல்றாங்க. பிரைட் பிளஸிஸ் மிரட்டல் கொடுத்தாலும் அதன்படி செயல்பட மாட்டாரு அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் நினைச்சிருக்காங்க. ஆனால் அவர் சொன்னபடியே அன்னைக்கு சாயந்தரம், அதாவது ஜூலை 9ஆம் தேதி சாயந்தரம் சபரிவர்மனை கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிருக்காங்க.
லஞ்சம் கொடுக்காத ஒரே காரணத்துக்காக தான் திட்டமிட்டு தன்னுடைய மகனை கைது பண்ணி சிறையில வச்சு பிரைட் பிளஸிஸ் கொன்னுட்டாரு அப்படின்னு இப்போ சபரிவர்மனுடைய குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பிரைட் பிளஸிஸையும் கைது பண்ணணும் அப்படின்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. சபரிவர்மனுடைய இந்த கொலை வழக்கை பார்க்கும்போது சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் அவங்களுடைய கொலை வழக்கு ஞாபகத்துக்கு வருது. அவங்களும் இப்படிதான் கடை வச்சிருந்தாங்க. கோவிட் காலத்துல ஏன் நீங்க நேரம் மீறி கடையை திறந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு வாக்குவாதம் போலீசாரோட ஏற்படுது. ஏற்கனவே ஜெயராஜ் பினிக்ஸுக்கும் அந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர்களுக்கும் முன் விரோதம் இருந்ததாகவும் சொல்றாங்க. அதாவது இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வாக்குவாதம் நடந்திருக்கு. அதை மனசுல வச்சு கோவிடை காரணமாக காட்டி அவங்க 2 பேரையும் கைது பண்ணி சிறையில வச்சு அடிச்சு கொன்னதாக தான் பின்னால அந்த வழக்குல நமக்கு தெரிய வந்துச்சு. அந்த 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனையும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இங்க நமக்கு சில சந்தேகங்களும் வருது. அன்னைக்கு சிறையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது. முதல்ல 3 போலீசாரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறமா இப்ப 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாம் அந்த சிறையில ஏற்கனவே கைதிகளாக இருந்தவங்க. இவங்களை ஏன் கைது பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு எழுந்திருக்கிற சந்தேகம். காவல்துறை பதிஞ்ச அந்த வழக்கில் என்ன சொல்றாங்க, அந்த 8 கைதிகளுக்கும் சபரிவர்மனுக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அதுதான் மோதலாக மாறுச்சு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதான் உண்மை அப்படின்னா எதுக்காக அந்த 3 காவலர்களையும், அதாவது அந்த 3 வார்டர்களையும் கைது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. இந்த 8 பேருடைய கைதும் அதற்கான காரணத்தையும் போலீஸ் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட அந்த 3 போலீசாரையும் காப்பாத்துறதுக்கான முயற்சியில எதுவும் ஈடுபடுறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்படுது. சபரிவர்மன் கொலையில என்ன நடந்துச்சு, நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத உங்க முன்னாடி இப்ப நான் சொல்லிட்டேன். இதோட இந்த விஷயத்த நான் ஆராயறதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா நீதிமன்றத்துல விசாரணை நடக்கும்போது தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த முழு விவரம் தெரியும். ஆனால் இந்த விவகாரத்தை வச்சு நமக்கு பேசுறதுக்கு வேறு சில ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். திமுக ஆட்சியில போலீசாரால அஜித்குமார் கொல்லப்பட்ட போது தாவேக்காவுடைய தலைவர் விஜய் நேர்ல போய் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாரு. சென்னையில மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தினாங்க. அந்த போராட்டத்துல பேசின தாவேக்கா தலைவர் விஜய், மன்னிச்சுக்கோங்கம்மா தெரியாம நடந்துருச்சு அப்படிங்கறத தாண்டி உங்க வாயில இருந்து வேற எதுவும் வரமாட்டேங்குது அப்படின்னு ஸ்டாலினை பார்த்து விமர்சிச்சிருந்தாரு. ஆனா இப்ப ரியாலிட்டியில என்ன நடக்குது, அந்த மன்னிச்சிருங்கம்மா அப்படிங்கிற வார்த்தையை கூட முதல்வர் விஜய் சொல்லல. அதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்பீச் ரொம்பவே ஒரு கிளவரான ஸ்பீச்சாக நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அந்த ஸ்பீச்ல திமுக ஆட்சியை அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. சரிதான், எதிர்கட்சி அப்படிதான் செயல்படணும். ஆனா அவருடைய பேச்சுல தாவேக்கா ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் நடக்காது அப்படிங்கிற வாக்குறுதியை அவர் அந்த இடத்துல கொடுக்கவே இல்லை. அதை தான் நான் ரொம்ப கிளவரான ஸ்பீச்னு சொல்றேன். ஏன் விஜய் அந்த வாக்குறுதியை கொடுக்கல அப்படின்னா அவருக்கு தெரியும் நிச்சயம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா அது அரசியல் செய்யறதுக்கான ஒரு களமாக மட்டும்தான் அவங்க பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஜெயராஜ் பெனிக்ஸ் கொல்லப்பட்டாங்க, அப்போ ஸ்டாலின் போராட்டம் நடத்தினாரு. ஸ்டாலின் ஆட்சியில அஜித்குமார் கொல்லப்பட்டாரு, அப்போ விஜய் போராட்டம் நடத்தினாரு. இப்போ விஜய் ஆட்சியில சபரிவர்மன் கொல்லப்பட்டிருக்காரு, திரும்பவும் திமுக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்படி ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஏன் உறுதியாக எந்த ஆட்சியாலையும் லாக்அப் மரணங்களையும் நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் போலீஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம். போலீஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டம் அதிகாரத்துக்கு எப்பயுமே வளைஞ்சு கொடுத்துதான் செயல்படும். அதிகாரமும் அதுக்கு சில கைமாறுகள் செய்யும். அந்த கைமாறுகள் கொடுக்குற இடம் தான் இந்த மாதிரியான லாக்அப் டெத்ல முடியுது. இதை தான் நம்ம ஒரு கரப்டான சிஸ்டம்னு சொல்றோம். கரப்ட் அப்படின்னு சொல்லும்போது பணம் வாங்கினா மட்டும் கரப்ட் கிடையாது. இந்த மாதிரி சட்டத்தை மீறி முறைகேடாக ஒரு அமைப்பு செயல்படுது அப்படின்னாலும் அதை நம்ம ஒரு கரப்டான சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பார்த்தோம்னா போலீஸுடைய பேசிக்கான சிஸ்டமே கரப்டா தான் இருக்கு. இந்த சிஸ்டம் இப்படிதான் இயங்கும். நிறைய பேருக்கு தோணலாம் சபரிவர்மன் குட்கா வித்தாருன்னு சொல்றாங்க, அது மட்டும் சரியா அப்படின்னு கேட்கலாம். அவர் குட்கா வித்தாரா இல்லையா அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். ஆனாலும் ஒரு பேச்சுக்கு காவல்துறை சொல்ற மாதிரி அவர் குட்கா வித்தாருனே வச்சுக்கலாமே, குட்கா வித்ததுக்காக அவரை கொலை செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுப்ப வேண்டிய கேள்வி. ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா கஞ்சா விற்கிற எவ்வளவு பேர் சுதந்திரமா சுத்திட்டு இருக்காங்க, எத்தனை அரசியல்வாதிகள் போதைப் பொருள் வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்க, அவங்கெல்லாம் தப்பிச்சிடுறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஆக்ரோஷத்தை காட்டாத இந்த போலீஸ் எதுக்காக குட்கா வித்த ஒரு நபரை கொலை செய்யற அளவுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம எழுப்புற கேள்வி. இதுக்கு பேர் தான் நம்ம கரப்டான சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். போலீஸ் கிட்ட உங்களுக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு அதிகாரத்துல இருக்கணும். அதிகாரம் இல்லை அப்படின்னா போலீஸ் உங்களை துச்சமாக தான் மதிப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள், பிசினஸ்மேனுடைய பிள்ளைகள், பிசினஸ்மேன்கள் இந்த மாதிரியான லாக்அப் டெத்ல இறந்திருக்காங்க. ஒருத்தர் கூட நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. போலீஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் மேல மக்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிறத எப்பயுமே நினைப்பாங்க. அந்த பயத்தை நிறுவனம் அப்படின்னா அதிகாரம் இல்லாத சாமானியர்களை அதுக்கு பலி கொடுத்து தான் அந்த பயத்தை அவங்க நிலைநிறுத்துவாங்க. நான் இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், அதை யோசிச்சு பாருங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ், அஜித்குமார், சபரிவர்மன் இந்த 3 லாக்அப் டெத்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கா?
இல்ல. திமுக ஆட்சியிலேயே 30 லாக்அப் மரணங்கள் நடந்துச்சு. அதன் மேல நாங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களே சொல்றாங்க. இந்த 3 கொலைகள் மட்டும் ஏன் பெருசா தெரிஞ்சது அப்படின்னா, இந்த 3 கொலைகள் தான் மிகப்பெரிய பிரச்சனைகளாக மாற்றப்பட்டுச்சு. ஊடகங்கள் பேசுனாங்க, அரசியல்வாதிகள் பேசுனாங்க. அதனால நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிய வந்துச்சு. இது இல்லாம தொடர்ந்து நிறைய பேர் லாக்அப் டெத்ல இறந்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் ஏன் செய்தி வரல அப்படின்னா, அவங்க சமூகத்துல அடிமட்டத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்காக ஆதரவாக பேச 4 பேர் கூட இல்லாதவங்களுடைய மரணம் தான் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாம மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஜெயராஜ் பினிக்ஸ் அவங்க வியாபாரிகள் சங்கத்துல இருப்பாங்க. அவங்களுடைய சமூகம் சார்ந்த ஆதரவு அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுடைய கொலை மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. இன்னொரு பக்கம் அஜித்குமாரோட கொலை விஜயே நேர்ல போய் பேசுறாரு. இப்ப சபரிவர்மன் அவரும் ஒரு வியாபாரி. அந்த பகுதியில கட்சியினுடைய ஆதரவு இருக்கு. இதெல்லாம் இருக்க போய் தான் இவங்களுடைய விவகாரமே பெருசாகுதே தவிர, இந்த எந்த ஆதரவுமே இல்லாதவனுடைய கொலை ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது செய்தியாகவே ஆகியிருக்காது. இப்படிதான் இங்க சிஸ்டம் செயல்படும். இங்க நீங்க இறந்துட்டீங்க, உங்களை பத்தி பேசணும் அப்படின்னாலே அடிப்படையாக உங்களுக்கு சில ஆதரவோ இல்ல அதிகாரமோ இருந்தா மட்டும்தான் இங்க பேசு பொருளாகும். ஜெயராஜ் பெனிக்ஸை கொண்ட அந்த 9 காவலர்களுக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் லாக்அப் டெத்துகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா காவல்துறைக்கு பயமே இல்லையா? இந்த சிஸ்டத்தை தான் இப்படிதான் மாத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழும். மக்களாகிய நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல பொறுத்து கொள்ள முடியாத குற்றங்கள் நடக்கும். பாலியல் வன்கொடுமையாகட்டும், கொலையாகட்டும், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது சமூகத்துல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படும், ஒரு எழுச்சி ஏற்படும். உடனே மக்கள் அந்த குற்றவாளிகளை உடனடியாக சுட்டுக் கொள்ளுங்க, என்கவுண்டர் பண்ணுங்க, கை கால உடைங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுவாங்க, ப்ரெஷர் அதிகமாகுது, மக்கள்கிட்ட நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போலீஸுக்கு ப்ரெஷர் கொடுத்து இந்த என்கவுண்டர்களை செய்ய வைப்பாங்க. அப்படி நிறைய போலி என்கவுண்டர்கள் நடந்திருக்கு. போலி என்கவுண்டர்கள் நடக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நிரபராதிகள் தண்டிக்கப்படுவாங்க. உண்மையான குற்றவாளிகள் சமூகத்துல சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைதராபாத்ல பெண் டாக்டர் ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டாங்க. அந்த கொலை வழக்குல வடமாநில தொழிலாளர்கள் 5 பேரை காவல்துறை சுட்டு கொன்னாங்க. அந்த காவல்துறையை பூத்தூவி மக்கள் பாராட்டு தெரிவிச்சாங்க. சில ஆண்டுகள் போனதுக்கு பிறகுதான் தெரியுது அது ஒரு போலி என்கவுண்டர் அப்படின்னு. இப்போ கொல்லப்பட்ட அந்த மருத்துவருக்கு நியாயம் கிடைக்கல. அதே மாதிரி நிரபராதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. குற்றவாளி இன்னும் சமூகத்துல சுத்திக்கிட்டு தான் இருக்கான். அவன் நாளைக்கு வேற யாருக்கு இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துவான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இதனாலதான் எப்பயுமே ஒரு குற்றம் நடக்குது, அது எவ்வளவு கொடூரமான குற்றமாகவே இருந்தாலும் சட்டப்படி அதற்கான தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறோம். அப்பதான் உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவாங்க, உண்மையான குற்றவாளிகள் தப்பிக்காம இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அப்படி என்கவுண்டர் பண்ணலாம், சில நேரங்கள்ல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கலாம் அப்படின்னு போலீசாருக்கு அரசியல்வாதிகளும் சில நேரம் மக்களாகிய நம்மளுமே கொடுக்குற அதிகாரம் இருக்குல்ல, அதுதான் இந்த மாதிரியான லாக்அப் டெத்லையும் கொண்டு விடுது. ஸோ மக்களாகிய நம்ம தான் தெளிவாக இருக்கணும். ஒரு தவறு நடக்குதா, அதுல என்ன நடக்குது, சட்டப்படி எல்லாத்தையும் பின்பற்றுறாங்களா அப்படிங்கிற பார்த்து நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த போலீஸ் அப்படிங்கிற சிஸ்டம் சரியாக செயல்படும். அப்படி இல்லைன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிற டயலாக சொல்லி இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம தொடர்ந்து எத்தனை ஆட்சி மாறினாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரியான லாக்அப் மரணங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். மக்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுல அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த டிகோட் பை வெங்கட் சேனலினுடைய மிகப்பெரிய அடிப்படை நோக்கமே. ஸோ அந்த நோக்கத்தை செயல்படுத்துற வகையில தொடர்ந்து நம்ம சேனல்ல இருந்து வீடியோஸ் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸை பாருங்க, ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.